சீனா, வடகொரியா நாடுகளில் இருந்து கள்ளத்தனமாக நிதி பெறவில்லை எனில் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட ஒன்றிய பாஜக அரசு தயங்குவது ஏன் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் ஊழலை மறைக்க பாரத ஸ்டேட் வங்கியை தன் கைப்பாவையாக பயன்படுத்தும் மத்திய அரசை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த வங்கியின் தலைமை அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, மொரீஷியஸ் வழியாக சீன பிரதிநிதியிடம் 20,000 கோடி ரூபாய் வாங்கியதாக அரசிடம் கேள்வி எழுப்பிய திரு ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதாக கூறினார். மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல் பத்திர ஊழலை மறைக்க பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியை அபகரித்துள்ள சீனாவிடம் இருந்து பணம் பெறலாமா என திரு செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டை அபகரித்துக் கொண்டிருக்கின்ற சீனாவிடமிருந்து பணம் வந்திருக்கிறது. சீன நிறுவனங்களிலிருந்து, வடகொரிய நிறுவனங்களிடம் பணம் வந்திருக்கிறது. நான் திருப்பெரும்பூர்ல எம்எல்ஏவா இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா கொரியா கம்பெனி தான் எல்லாமே, சீன கம்பெனி தான் எல்லாமே. எல்லோரும் அங்கு பணியாற்றுறவங்களா பேசிக்கிறாங்க. இங்க தான் பிஜேபிக்கு நன்கொடை போதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா சீனா என்ற நாடு யார்? இந்தியாவை எப்படியெல்லாம் அபகரிக்க வேண்டும்? 48 கோடி வாடிக்கையாளர்களை கொண்டு முழுவதும் கணினி மயமாக்கப்பட்ட எஸ்பிஐ வங்கியில் 22,000 தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட 4 மாத கால அவகாசம் கேட்பது ஏன் என்று திரு செல்வ பெருந்தகை வினவினார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிவாரண நிதி வழங்காமல் பிரதமர் திரு மோடியால் எப்படி வாக்கு கேட்க முடிகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.